ஹாய் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் எம்பிஓ பார்த்தோம். எம்பிஓ மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ். இப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ, ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா குறிக்கோள். இப்போ எம்பிஓட குறிக்கோள் என்ன, அதாவது பிரைமரி குறிக்கோள், முதன்மையான குறிக்கோள்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு, டு மெஷூர் அண்ட் ஜட்ஜ் பர்ஃபார்மன்ஸ். இப்போ என்ன செய்வாங்க, எம்பிஓ என்ன செய்வாங்க, இப்போ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, டு ரிலேட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். இப்போ எம்பிஓட அந்த கோல் இருக்குல்ல, அந்த ஆர்கனைசேஷனோட கோலையும் நம்ம இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒருத்தரோட அந்த பர்ஃபார்மன்ஸ், இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸையும் ரிலேட் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளாக ஒருத்தருக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா போட தெரியும், ஆனால் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் போடணுங்கிறது தெரியாது. அதை என்ன செய்வாங்க, அதை ட்ரைனிங் கொடுத்து அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுதான் செகண்ட் பாயிண்ட், டு ரிலேட் இண்டிவிஜுவல் performance to organizational goals. Third one, to clarify both the job to be done and the expectation of accomplishment. இப்போ நமக்கு என்ன ஜாப் ஒர்க், அதாவது என்ன வேலை முடியணுமோ அந்த வேலையை பற்றி நல்லா கரெக்டாக கிளாரிஃபை பண்ணணும். அவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணி சொல்லிட்டா தான் நம்மளோட எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன், அந்த எதிர்பார்ப்போட அந்த வேலை எதிர்பார்ப்பு அந்த வேலை ரெண்டும் என்னது கரெக்டாக அவங்க கிளியர் பண்ணி சொல்லிடணும். டு ஃபோஸ்டர் த இன்க்ரீசிங் காம்படிட்டன்ஸ் அண்ட் growth ஆஃப் த சப்பார்டினேட்ஸ். இப்போ சப்பார்டினேட் அப்படின்னா கீழே வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க இப்போ மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்ட்ஸ், எம்பிஓவில் ஹையர் இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவங்க தான் சப்பார்டினேட். இப்போ அவங்க சப்பார்டினேட் என்ன செய்யணும், அவங்களுக்கு வெறும் ஒர்க்கை மட்டும் கொடுத்துட்டு இதை மட்டும் பாருங்கள், இதை மட்டும் பாருங்கன்னு ஒரு வேலையை மட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது. அதுக்கான அவங்கள என்ன செய்யணும், ஒரு உத்வேகம் மாதிரி அவங்கள பூஸ்டர் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாச்சும் ரெமுனரேஷன் கொடுக்கணும். அவங்களோட திறமையை அதிகரிக்கிறதுக்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அந்த எம்பிஓ ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் அது குறிக்கோள். டு என்ஹான்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் சுப்பீரியர்ஸ் அண்ட் சபார்டினேட். என்னன்னா சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட்னா, சுப்பீரியருக்கும் சபார்டினேட்டுக்கும் கம்யூனிகேஷன் லெவல் எப்படி இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, டு சர்வ் ஆஸ் எ பேசிஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் சேலரி அண்ட் ப்ரமோஷன். அவங்க பண்ணுற ஒர்க்கை அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு தகுந்த சேலரி, ரெமுனரேஷன், ப்ரொமோஷன் இதெல்லாம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இப்போ அவங்களுக்கு சம்பளம், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கொடுக்கும்போது அதை ஒரு கரெக்டான ஒரு நியாயமான முறையில் அவங்களுக்கு அதை வழங்கணும். டு ஸ்டிமுலேட் த சபார்டினேட்ஸ் மோட்டிவேஷன். இப்போ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லா டயத்துலேயும் தேவைப்படும். அதே மாதிரி தான் இங்கேயும் என்னது, சபார்டினேட்டுக்கு நம்ம அவங்க செய்கிற வேலையை மேனேஜ்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் தான். நம்ம ஒருத்தர் எவ்வளோக்கு எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வேலை நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாகவும் நீட்டாகவும் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே சபார்டினேட்டை என்ன செய்யணும், அவங்க மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். டு சர்வ் ஆஸ் எ டிவைஸ் ஃபார் ஆர்கனைசேஷனல் கண்ட்ரோல் அண்ட் இன்டிகிரேஷன். நம்ம ஆர்கனைசேஷனில் நடத்துகிறதுக்கு தான் இவ்வளோ ஆப்ஜெக்டிவ்ஸ் கொண்டுட்டு வரும். ஆனால் ஒர்க் பண்ணுற எல்லாருமே என்னது, அவர் மேனேஜரோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். டுடே ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ டாபிக் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓ பார்க்கலாம். தேங்க்யூ.